வாழ்க வளமுடன். இந்த நைட்டில் 12 மணிக்கு மேலே குழந்த பிறக்குது அப்படின்னாலே அந்த குழந்தைக்கு ஜாதகம் எழுதி ஜோசியர் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த ஜாதகத்தை பார்க்குற பேரண்ட்ஸ்க்கு நிறையா சந்தேகங்கள் இருக்குது. அதாவது 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படிங்கும்போது நீங்கள் மறுநாள் கிழமையை கணக்கு வைக்கிறீங்க. இங்கிலீஷு தேதிப்படி மறுநாள் கிழமையை நீங்கள் கொண்டு வந்துடுறீங்க. அது தப்பில்லை, சரிதான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் ஜாதகம் எழுதுறது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முந்தின நாள் கணக்கெடுத்து தான் எழுதி கொண்டு வருவாங்க. இப்போது ஒரு குழந்த செவ்வாய்க்கிழமை நைட்டு 12 மணிக்கு மேலே பிறந்திருக்கு, ஒரு 2:30 மணி அல்லது 3 மணிக்கு பிறந்திருக்கு அப்படின்னா, அதை நீங்கள் எப்படி எடுப்பீங்க? நல்லா அந்த ஒரு நாள் அப்படிங்கிறது நல்லா தெளிவாக உங்களுக்கு இருக்க தெரியும். இப்போ காலை பொழுது காலைன்னு சொல்கிறீங்க, மதியத்தை மதியம்னு சொல்கிறோம்ல, மாலை பொழுது மாலைன்னு சொல்கிறோம், இரவு இரவுன்னு சொல்கிறோம். அந்த இரவுக்குன்னு இப்போ பகல் பொழுதில் காலை, மதியம், மாலை, இரவு அப்படிங்கிறது 4 பார்ட்டாக பிரித்து நம்ம சொல்கிற மாதிரி இரவுக்கு எப்படி சொல்கிறோம்? இரவு, நடு நன்னிரவு அப்படின்னு வேணால் சொல்லிக்கிடுவீங்க. அதில் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது முன்னிரவு பின்னிரவுன்னு இருக்குது. முன்னிரவுனா 12 மணிக்கு உள்ள, பின்னிரவுனா 12 மணிக்கு மேலே. பின்னிரவு முன்னிரவு, சரிங்களா? அப்போது 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படிங்கும்போது நீங்கள் புதன்கிழமை அப்படிங்கிறது ஏன்னா இங்கிலீஷ் தேதிப்படி இப்போ ஒரு 23ஆந்தேதி குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா, 12 மணிக்கு மேலே அப்படின்னா அது 24 இருக்கும். நைட்டு 12 மணிக்கு முன்னாடி பிறந்தால் 23ஆந்தேதி, நைட்டு 12 மணிக்கு மேலே அப்படின்னா 24ஆந்தேதி அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க. அது தப்பு இல்லை, ஆங்கில தேதி சரிதான். ஆனால் ஜாதகத்தில் ஆங்கில தேதியை கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. கிழமையை முந்தின நாள் அந்த செவ்வாய்க்கிழமை தான் போட்டிருப்பாங்க, புதன்கிழமைன்னு போட மாட்டாங்க, போட மாட்டோம். அந்த ஜாதகம் எழுதி கொடுக்கும்போது அந்த ஜாதகத்தில் கிழமை செவ்வாய்க்கிழமைன்னு தான் இருக்கும். இது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இதில் உள்ள ஒரு சில பல விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஜாதகம் எழுதுறது பஞ்சாங்கத்தை வச்சு தான் ஜாதகத்தை கணிச்சு எழுதுவாங்க. அப்போது பஞ்சாங்கத்தில் அதாவது பொதுவாக பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்கணும் ஜாதகம் எழுதுறதுக்கு. அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், சூரிய உதயத்தை வச்சு தான் லக்கணத்தை கணிச்சு அந்த கிரகங்கள் ஃபுல்லாகவே கணிச்சு கொண்டு வந்திருக்காங்க, சூரிய உதய வேலையை வச்சு. அப்போ நீங்கள் 12 மணிக்கு மேலே குழந்தை பிறந்துடுச்சு, அதாவது 2:30 மணிக்கு பின்னிரவு 2:30 மணிக்கு பிறந்த குழந்தைக்கு கிழமை புதன்கிழமை போடாமல் செவ்வாய்க்கிழமை போட்டிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வருது அப்படின்னா, அதை ஜோசியிட்ட கேட்டு தெளிவு பெறணும். அவங்க எப்படி கணக்கு கொண்டு வருவாங்க? அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணிக்கு சூரியன் உதிச்சிருக்கு, தோராயமாக நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? சில ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா 5:50, 5:55, 5:57 இப்படி ஊருக்கு ஊர் அதாவது மாவட்டத்துக்கு மாவட்டம் அச்சாம்ச ரேகைன்னு ஒன்று இருக்குது. அது ரொம்பலாம் இல்லை, ஒரு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இந்த வினாடி பொழுதில் தான் அச்சாம்ச ரேகை கதிர்கள் சூரிய கதிர்கள் அப்படி வெவ்வேறு விதமாக விழுமே தவிர பெரிய மாற்றங்கள் ஒன்றும் இருக்காது. அதனால் தோராயமாக 6 மணி நம்ம வச்சுக்கிடுவோம், சரிங்களா? 6 மணிக்கு சூரியன் உதிக்கலாம். இப்போ செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணிக்கு சூரியன் உதிச்சிருக்கு. அதாவது சூரிய அஸ்தமன நாளிகை அப்படிங்கிறது பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பாங்க, அகஸ் நாளிகை அப்படின்னு. அப்போது சூரியன் உதயமாகி அஸ்தமனமாகிறத அது கணக்கு காட்டிடும். சரி, அஸ்தமனமானதுக்கு பிறகும் சூரியன் உதிக்கிறலாம். சூரியன் காலையில் உதித்து மாலையில் அஸ்தமனமாகிருச்சு, பிற்பாடு எப்போ உதிக்கி? மறுநாள் காலையில் 6 மணி தானே சூரியன் உதிக்குது. இப்போ செவ்வாய்க்கிழமை காலையில் செவ்வாய்க்கிழமை பின்னிரவு ஒரு 2:30 மணிக்கு, செவ்வாய்க்கிழமை நைட்டு 2:30 மணிக்கு பிறந்த குழந்தைக்கு புதன்கிழமை காலையில் தான் சூரியன் உதிக்கும். அப்போ சூரியன் உதிச்சதுக்கப்புறம் தானே நம்மளால் பார்க்க முடியும். உதிக்கிறதுக்கு முன்னாடி அது நைட்டு இரவு தானே, கரெக்டு தான். அப்போ செவ்வாய்க்கிழமை காலையில் சூரியன் உதிச்சிருக்கலாம், அந்த சூரிய கதிர்கள் விழுந்து அதிலிருந்து கணக்கெடுத்து கொண்டு வருவோம். அதாவது அந்த 24 நிமிஷம் கொண்ட ஒரு நாளை 60 நாளிகையாக பங்கிட்டு கணக்கெடுத்து பலன் கொண்டு அந்த ஜாதகத்தை கணிச்சு வருத்துவோம், அதாவது எழுதுவோம், சரிங்களா? அப்போது காலையில் சூரியன் 6 மணிக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணிக்கு சூரியன் உதிச்சிருக்குது, அதுலேருந்து கணக்கெடுத்து கொண்டு வரும்போது தோராயமாக 2 மணி நேரம் 10 நிமிஷத்துக்கு ஒருக்க லக்கணம் மாறுபடும். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 மணி நேரம் 10 நிமிஷம் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இதுலேயும் தமிழ் மாதத்தின் கடைசியில் அதாவது தமிழ் மாதத்தின்
முதல்ல குழந்த பிறக்கிறதுக்கும் தமிழ் மாதம் கடைசியில் குழந்த பிறக்கிறதுக்கும் கொஞ்சம் அந்த லக்கணம் ஆரம்பிக்கிறதும் லக்கணம் முடிகிறதும் வந்து 2 மணி நேரம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். சரிங்களா? இதுலேயும் சின்ன வித்தியாசங்கள் உண்டு. அந்த மாத பிறப்பில் குழந்த பிறக்கிறதுக்கும் மாத கடைசியில் குழந்த பிறக்கிறதுக்கும் வந்து சில பல லக்கணத்துக்கு வந்து அந்த கரெக்டாக 2 மணி நேரம் தோராயமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏற்றத்தாழ்வுகள் அதுலேயும் உண்டு. அப்போ பிறந்த ஒரு குழந்தைக்கு ஜாதகம் எழுதும் பொழுது அவங்க வந்து எதெல்லாம் நோட் பண்ணுவாங்க அப்படின்னா, சூரியன் 6 மணிக்கு உதிச்சிருக்குது, அன்னைக்கு என்ன நட்சத்திரம், எத்தனையாவது நாளிகை வரைக்கும் நடப்பில் இருக்குது அப்படிங்கிறதையும் அதை பார்ப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான் பரணி நட்சத்திரம் இருக்குது. 6 மணிக்கு மேலே அந்த 6 மணி அப்படிங்கிறது துல்லியமாக இருக்காது. ஒரு சில எப்போவாவது அதாவது எப்போவாவது இருக்கலாம். ஆனால் 6 மணி அப்படிங்கிறது துல்லியமாக இருக்காது. நான் உங்களுக்கு சொல்கிறதுனால அப்படி சொல்கிறேன். சரிங்களா? அந்த 6 மணி அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து பொதுவாகவே பிறந்த குழந்தைக்கு வந்து நாளிகையை அந்த பிறந்த நேரத்தை வந்து நாளிகையாக மாற்றிடுவாங்க. நாளிகையாக மாற்றிட்டு அதை காலையில் 6 மணிலேருந்து கணக்கெடுத்து கொண்டு வராங்க. இப்போ நைட்டு 2:30 மணிக்கு இப்போ குழந்த பிறந்திருக்கு அப்படின்னா எத்தனையாவது நாளிகை இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 12, 2, 2:51, 24, 6 5 6 8 6:30 3. ஆமாம், கிட்டத்தட்ட 51 நாளிகை 23 வினாடி வரும். சரிங்களா? தோராயமாக சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அப்போ 51 நாளிகை அப்படிங்கும்போது ஒரு நாள் 24 மணி நேரம். 24 மணி நேரம் அப்படிங்கிறது வந்து 60 நாளிகை. அப்போ அந்த 60 நாளிகையை வந்து 60 நாளிகையில் குழந்தை எத்தனையாவது நாளிகையில் பிறந்திருக்குது அப்படிங்கிறத அவங்க கணக்கெடுப்பாங்க. அப்போ முந்தின நாளில் இருந்தால் கணக்கெடுத்து கொண்டு வருவாங்க. ஏன் கேட்டிங்க அப்படின்னா அன்றைக்கி தான் சூரிய உதய வேலை செவ்வாய்க்கிழமை காலையில் தான் கொண்டு வர முடியும். அப்போ புதன்கிழமை காலையில் 6 மணி வரைக்கும் 60 நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஒரு நாள் கொண்ட 64 மணி நேரத்து 24 மணி நேரத்தில் 60 நாளிகைக்குள்ளே எத்தனாவது நாளிகையில் அந்த சிசு உதயமாயிருக்கு அப்படிங்கிறத கொண்டு வரும்பொழுது இத்தனையாவது நாளிகை இப்போ நான் சொன்ன 51, 23 அப்படின்னு 51 நாளிகை 23வது வினாடிகையில் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த 51வது நாளிகை 23வது வினாடிகையில் என்ன நட்சத்திரம் ஓடிட்டுருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அந்த செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் ஒரு 6:15 வரைக்கும் பரணி நட்சத்திரமாக இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பிச்சிருக்கும். அந்த கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பிச்சிருச்சு ஈவினிங், அதாவது சாயங்காலம் 6:15க்கு கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்களேன். மறுநாள் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் நடப்பில் இருக்குங்களா ஒரு நாள். அப்போ கார்த்திகை நட்சத்திரம் மறுநாள் வரைக்கும் இருக்கும் பொழுது அந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்து மொத்தம் 4 பாதம், எல்லா நட்சத்திரமும் 4 பாதம் தான். அந்த கார்த்திகை நட்சத்திரம் எத்தனையாவது பாதத்தில் அந்த குழந்தை பிறந்த 51 நாளிகை 23 வினாடி அப்படிங்கிறது எத்தனையாவது பாதத்தில் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் கணிச்சு எழுதணும். அப்போ கிட்டத்தட்ட தோராயமாக பார்க்க போனால் 4 24 ஒரு பாதத்துக்கு 6 மணி நேரம் கணக்கு போட்டுக்கோங்க தோராயமாக. சரிங்களா? அப்போ 6:15க்கு நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா 7:15 8:15 9:15 10:15 12:15 12:15க்கு 1ஆம் பாதம் முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த குழந்தை கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதமாக தான் இருக்கும். அப்போ கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம்னா என்ன ராசி வரும்? மேசராசி. 1ஆம் பாதம்னா மேசராசி, கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம்னா ரிஷபராசி. இதை கணக்கில் வச்சு தான் சந்திரனை அடைப்பாங்க. அந்த நட்சத்திரம் ரைட்டு கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் குழந்தை வந்து 51வது நாளிகை 23வது வினாடிகையில் பிறந்திருக்குது. அப்போது கார்த்திகை நட்சத்திரம் சாயங்காலம் 6:15க்கு இப்போ ஆரம்பிச்சிருக்கு. 6:15 அப்படிங்கிறது வந்து அங்கே நாளிகை ரிலேட்டடாக தான் பஞ்சாங்கத்தை கொடுத்துருப்பாங்க. இப்போ தான் வந்து இந்த நேரத்தையும் நம்ம இந்த 24 மணி நேரம் அப்படின்ற கணக்கும் சைடில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எல்லா பஞ்சாங்கத்துலேயுமே தெளிவாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ சாயங்காலம் 6:15 அப்படிங்கிறது வந்து தோராயமாக நாளிகை கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா 5 2 30 15 பாதி 8 30 38. அப்போ 30 38வது நாளிகையில் 30 நாளிகை 38வது வினாடிகையில் கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? அப்போ 50வது நாளைக்கு குழந்தை பிறந்திருக்கு. அந்த 30 கழித்து பார்த்துட்டு அப்போ மீதி எவ்வளோ இருக்குது, அப்போ ஒரு பாதம் எத்தனாவது நாளைக்குள்ளே அடங்குது இப்படிலாம் கணக்கெடுத்து பார்த்து அப்போ 2வது பாதத்தில் குழந்தை பிறந்திருக்கு. 2வது பாதம் 2வது கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் எந்த ராசியில் அடங்குது? ரிஷபராசி. அப்போ ரிஷபராசியில் சந்திரனை அடைப்பாங்க.
ரிஷபராசி, கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் குழந்தை பிறந்திருக்குது. செவ்வாய்க்கிழமை பின்னிரவு. ஆங்கில தேதி என்ன அப்படிங்கிறது ஆங்கில தேதியை கணக்கிட்டுருக்கோம். ஆங்கில தேதியை மாற்றிடுவோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன் ஆங்கில தேதி தான் 12 மணிக்கு மேலே ஆனால் அப்படி தானே ஆங்கில புத்தாண்டு கொண்டாடிட்டு இருக்கோம். வழக்கம் அது தானே. வழக்கத்தை மாற்ற முடியாதுல்ல. அதாவது ஆங்கில புத்தாண்டு 12 மணி ஆயிடுச்சு அப்படின்னா மறுநாள் பிறந்துருச்சுன்னு அர்த்தம். ஆனால் நம்ம தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், நம்ம தமிழை விட இந்த பஞ்சாங்க நடைமுறை, பஞ்சாங்க சாஸ்திரம்னு வச்சுக்கிடுவோம். தமிழ்னு வேண்டாம், பஞ்சாங்க சாஸ்திரம் எல்லாமே காலையில் 6 மணிலேருந்து தான் கணக்குங்க. அதாவது அந்த பஞ்சாங்க சாஸ்திரம் எதுக்காண்டி இந்த காலையில் 6 மணிலேருந்து கணக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, சூரிய உதய வேலை காலையில் தானே, சூரியன் உதித்ததுக்கப்புறம் தான் அத்தனையும் அப்படிங்கிறத கொண்டு வரோம். இந்த முகூர்த்தத்தை கூட பாருங்களேன், காலையில் 6 மணிக்கு மேலே 12 மணிக்கு உள்ள அப்படிங்கிற அந்த திருமணத்தை பாருங்கள். எல்லா சுபகாரியமும் திருமணமும் பஞ்சாங்கத்தில் பாருங்கள் 6 மணிக்கு மேலே 12 மணிக்குள்ளே தான் அவங்க வந்து அந்த இந்த லக்கணத்தில், இந்த வேளையில், இந்த சுப வேளையில், இந்த யோகத்தில், அதாவது வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து நிகழும் மங்களகரமான 1198ஆம் ஆண்டு குரோதி வருடம் தை மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் மாங்கல்ய தாரணம் அமைக்க உத்தமம் அப்படிலாம் எழுதி கொடுப்பாங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நாளில் வந்து சித்த யோகம், அமிர்த யோகம், இந்த மாதிரி நல்ல யோகங்கள் இருக்கும், நல்ல நட்சத்திரம் இருக்கும். அந்த நாளில் வந்து கரிநாளாக இல்லாமல் இருக்கும். முகூர்த்த நாள் குறிக்கிறது ஃபுல்லாக பாருங்கள், இந்த மாதிரி 12 மணிக்கு உள்ளே தான் குறிப்பாங்க. 12 மணிக்கு மேலேனா சூரியன் இறங்கக்கூடிய வேலை, அதில் வந்து எடுக்கவே மாட்டாங்க. அந்த சூரியன் உதித்து அந்த ஏறுமுக வேலைன்னு சொல்லக்கூடிய அந்த 12 மணிக்கு உள்ளே தான் அத்தனை சுபகாரியமும் குறித்து கொடுப்பாங்க. ஒரு கால் நட்டு, ஒரு முகூர்த்தத்துக்கு கால் நட்டுறீங்க, திருமங்கலம் செய்ய கொடுக்கீங்க, கல்யாணம் வைக்கிறீங்க, இது அத்தனையுமே வந்து 6 மணிக்கு மேலே 12 மணிக்குள்ளே தான் குறித்து கொடுப்பாங்க. இப்போ தான் ஒரு சில இடங்களில் வந்து ரொம்ப அரிதாக பிரம்ம முகூர்த்த வேலையில் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணுறாங்க. ஆனால் நான் படித்த ஜோதிட நூல்களில் வந்து பிரம்ம முகூர்த்த வேலையில் திருமணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது போட்டிருக்குது. சரி, அந்த விவாதத்துக்கு நம்ம இப்போ வர வேண்டாம், சரிங்களா? சரி, இந்த மேட்டரை முடிச்சிடுவோம். அப்போ ஒரு குழந்தை வந்து காலையில் செவ்வாய்க்கிழமை நைட்டு பின்னிரவு 2:30 மணிக்கு பிறந்த குழந்தைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் 6 மணியில் தான் கணக்கெடுத்து கொண்டு வருவாங்க, சரிங்களா? அப்போ அது எத்தனாவது நட்சத்திரத்தை பிறந்திருக்குது, அந்த பாதம் என்ன அப்படிங்கிற பார்த்து சந்திரன் நடப்பாங்க. ஆனால் ஆங்கில தேதி அப்படிங்கிறது வந்து 12 மணிக்கு மேலே பிறந்தனால, இப்போ உதாரணத்துக்கு 13ஆம் தேதி இருக்குது அப்படின்னா 12 மணிக்கு மேலே 2:30 மணிக்கு குழந்தை பிறந்தனால 14ஆம் தேதி அப்படிங்கிறது அந்த ஆங்கில தேதியை கரெக்டாக போட்டுருவாங்க. ஆனால் கிழமை வந்து செவ்வாய்க்கிழமை தான். மறுநாள் காலையில் சூரியன் உதிச்சாதான் புதன்கிழமை கணக்கு வரும். இதுதான் பஞ்சாங்க சாஸ்திரம். இதை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? உங்களுக்குள்ள இதை பற்றின ஒரு முரண்பாடு நிறையா இருக்குது, நிறையா சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். இதில் வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் சூரிய உதிக்கு பார்த்தீங்களா, அதில் இருந்து தாங்க இந்த கட்டத்தில் கிரகங்களை அடைக்கிறதும் அப்படி தான், எல்லாமே அப்படி தான். அந்த 9 கிரகங்களை கட்டத்தில் எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்குது, அந்த ஜாதகருக்கு லக்கணம் எந்த ராசியில் விழுது, அந்த லக்கணம் எத்தனையாவது, அந்த லக்கணம் அந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் எத்தனையாவது பாதத்தில் விழுந்திருக்குது, அது எல்லாமே செவ்வாய்க்கிழமை கணக்கில் தான் கணக்கெடுத்து தான் கொண்டு வருவாங்க. ஒன்றுமே இல்லை, எல்லாமே செவ்வாய்க்கிழமை கணக்கு தான் வரும். ஷார்ட்டாக சொல்ல போனால் அப்படி தான். கிழமையும் செவ்வாய்க்கிழமை தான் போடுவாங்க. ஆங்கில புத்தாண்டை மட்டும் நாம் 12 மணிக்கு மேலே நடைமுறையில் கொண்டாடி கொண்டு இருப்பதால் 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, தேதியை மாற்றிடு. ஆனால் தமிழ் தேதியை பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு அந்த குழந்தை வந்து ஒரு தை மாதமா அல்லது வைகாசி மாதமாக பிறந்திருக்கு அப்படின்னா, வைகாசி 18 அல்லது தை 4ஆம் தேதி 5ஆம் தேதி பிறந்திருக்கு அப்படின்னா, அந்த செவ்வாய்க்கிழமை, அதான் நான் சொல்கிறேன், அந்த செவ்வாய்க்கிழமை என்ன தேதி இருக்கோ அந்த தேதி தான் இருக்கும். தமிழ் தேதியை மாற்ற மாட்டாங்க. தமிழ் மாதம் ஆனி மாதம் 18ஆம் தேதி அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். அந்த செவ்வாய்க்கிழமை அப்படின்னு இருக்குன்னா அந்த 18ஆம் தேதி மாறாது. ஆங்கில தேதி மட்டும்தான் மாறி இருக்கும். வேறு எந்த ஒரு இதுவும் மாறி இருக்காது. புதன்கிழமை கணக்குக்கு கொண்டு வரணும் அப்படின்னா புதன்கிழமை காலையில் 6 மணிக்கு மேலே குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா புதன்கிழமை கணக்காக சூரியத்தை கொண்டு வந்துடுவாங்க. இதில் வந்து மாறக்கூடியது ஒன்றே ஒன்று தான், ஆங்கில தேதி மட்டும் மாற்றமாக இருக்கும், மற்ற எதுவுமே மாற்றமாக இருக்காது.
ஆங்கில தேதி மாறுது அப்படிங்கும்போது தான் நிறையா பேருக்கு இந்த சந்தேகங்கள் கிளம்புது. ஆங்கில தேதியும் அந்த முந்தின நாள் தேதியே போட்டுடலாம். ஆனால் எல்லோரும் என்ன சொல்லுவீங்க, டாக்டர் அதாவது வந்து ஆஸ்பத்திரியில் எழுதி கொடுக்காங்களா குழந்தை பிறந்த உடனே. இப்போ 2:30 மணிக்கு பிறந்த குழந்தைக்கு அங்கே புதன்கிழமை தேதி தான் எழுதி கொடுப்பாங்க. புதன்கிழமை உள்ள தேதி என்ன, ஏன்னா 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, அவங்க அந்த தேதி தான் போடுவாங்க. ஆனால் ஜோதிடர் கணிச்சு ஜாதகம் எழுதி கொடுக்குறது வந்து செவ்வாய்க்கிழமை கணக்கு தான் இருக்கும். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. புரியல, இதில் வேறு எதுவும் சந்தேகம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கமெண்டில் கலங்க, நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.